சார்ல்ஸ் டார்வின் இன் திஸ் தியரி ஆஃப் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ன சொன்னார்னா, என்ன எதிர்ப்புகள் நம்மளுக்கு வருதோ அதை தாங்கி வர ஸ்பீஷீஸ் தான் வாழ முடியும், தப்பிக்க முடியும், புரோஜனி பண்ண முடியும், தொடர முடியும் வாழ்க்கையில். அதாவது குரங்கு மாதிரி இருந்து மெதுவாக நிமிர்ந்து நின்று மனுஷனாக இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆகி, இந்த இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதை தப்பாக யூஸ் பண்ணால் மனித இனம் அழிஞ்சிரும். இதை ரைட்டாக யூஸ் பண்ணால் வளரலாம், எந்த அளவுக்குன்னு தெரியாது, ஒரு லெவலுக்கு மேலே. அது காஸ்மிக் இதை பொறுத்து இருக்குது. ஸோ என்ன ஆகுன்னா, இப்போ ஏன் நான் சொன்னேன் மாயா, ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு அணுவிலையும் வித்தியாசங்கள் இருக்குது. இந்த செகண்ட் பயோகெமிஸ்ட்ரி பார்த்தா அடுத்த செகண்ட் வித்தியாசமாக இருக்கும் பயோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ இது நிரந்தரம் கிடையாது. ஸோ நிலை மாறும் உலகில்னு ஒரு பாட்டு இருக்குது, சூப்பர் சாங். இன்னொரு சாங் விச் ஹஸ் ஆல்வேஸ் கேப்டிவேட்டட் மீ அஸ் எவர் வாஸ் கண்ணதாசன் சாங்கில் நான் எங்கேயோ கேட்டது அவர் சொன்னது. அதாவது இறந்தவனை பார்த்து இறக்க போகிறவன் அழுகிறான், இதை பார்த்து என்ன சொல்கிறதுன்னு சொன்னார். வெரி வெரி ட்ரூ. இவர் போயிட்டாரு, நம்ம அடுத்து நின்றுருக்கோம் போகிறது, நம்ம பெரிய அழுகிறோம் அதை பற்றி. ஏதோ இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அவர் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு போகலான்னு யோசிக்கிறது இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அட்டாச்மெண்ட், எமோஷன்ஸ், இதை கடவுள் கொடுத்ததுனால தான் ஆன்மீகம் தடைபடுது ஒவ்வொரு ஒரு வளர்ச்சியிலையும். என்ன ஆகுதுன்னா, ஒரு மியூட்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சடனாக ஒரு வைரஸ் எஃபெக்ட் ஆகுது, இந்த செல்ஸில் அணுக்களில் சேஞ்சஸ் வருது, ஒரு வைரஸ் பாதிப்புனால ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகுது, இனி ஒரு இனம் உருவாகுது. இந்த வைரஸ்னால இது பாதிக்க முடியாத இனம், இதை தாங்க முடியாத இனம்லாம் இறந்து போகுது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவார், மேன் இஸ் அன் அடாப்டபிள் அனிமல், யூ வில் சர்வைவ்பார். மனுஷன் இன்டெலிஜென்ஸ்னால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஆள் ஜென்மம். பச்சையாக சொல்லணுன்னா, இனம்னா என்ன சொல்லணும் தெரியல. இவங்க தாண்டி போக முடியும். அதுலேயும் இருக்குது, சிலவங்க விட்டுருவாங்க எமோஷனல் ப்ராப்ளம்ஸ், மென்டல் ப்ராப்ளம்ஸ், சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ்னால. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கை நான் ரொம்ப யோசிச்சுருக்கேங்க. இந்த கடவுளுக்கு வர வேலை தான் கிடையாது. எங்கேயோ இருக்கார், ஏதோ ஒரு கடவுள் பேரெலாம் நான் சொல்ல, ஏதோ ஒரு பவர் எங்கேயோ இருக்குது. ஏன் இந்த விளையாட்டு காமிக்கணும் மனுஷன்ட்டு? ஆக மொத்தம் சுத்தமாக ஒரு ஹியூமன் லைஃப்பை பார்த்தா அது சஃபரிங் தான். சந்தோஷம்லாம் ஒரு காலத்தில் இருந்துருக்கலாம், மாயை கொஞ்சம் இதில் சஃபரிங்கும் மாயை அது ரொம்ப காலம் கொடுத்துட்றானே. அதுக்குலேருந்து வர்றதுக்கு என்ன வழி? மறுபிறவி இருக்கான்னு உடனே யோசனை வரும். ஏன் இதெல்லாம் நடக்குது? யாரோ ஒருத்தன் நடத்துகிறான், இல்லை யாரோ ஒரு பவரோ, ஒரு சொல்ல முடியாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளாஸ்மாவோ நடத்துது. ஏன் நடத்துது? யாராவது இல்லைன்னா ஒன்று நடக்காது. நம்மளுக்கு தெரிஞ்ச அதுக்கும் மேலே இருக்கலாம். ஆன்மீகத்தில் யாரும் இல்லாமல் எல்லாமே நடத்த முடியலாம். அது என்னென்னு மனுஷனாக இதே யோசிக்க முடியல, அது எங்கே யோசிக்க முடியுது மனுஷனால்? ஸோ நம்ம யோசிக்கும்போது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அதுலேருந்து வெளியில் வர்றது தான் மெடிடேஷன், தியானம். ஒரு பிரீவ்மெண்ட், இறந்துட்டாங்க, இல்லைனா ஒரு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆட வேண்டாம். நான் டோனி அதை ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். கப்பா அடுத்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்துடுவார். ரொம்பவும் குதிக்க வேண்டாம், சக்ஸஸ்லேயும் குதிக்க வேண்டாம், ஃபெயிலியர்லேயும் குதிக்க வேண்டாம். அதை மாதிரி இருந்துட்டு போனால் எமோஷன்ஸ்லேருந்து, அதாவது டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் இஸ் ரியல் லவ்னு எங்கள் அப்பா சொல்லுவார். பகவத்கீதாவில் இருக்கிடம் பாரு. லார்ட் கிருஷ்ணா அர்ஜுனாட்ட சொல்கிறத நான் படிச்சிருக்கேன், படிங்க, உங்களுக்கு தெரியலாம். இது மதமாக பார்க்காதீங்க, ஆன்மீகமாக பார்த்தீங்கன்னா யார் வேணால் படிக்கலாம். குரானும் நான் படிச்சுட்ருக்கேன் இப்போ, நான் பின்னாடி சொல்கிறேன் அதை பற்றி. ஒரு ஃப்ரெண்டு, முஸ்லீம் ஃப்ரெண்டு கொடுத்துருக்காரு குரான் எனக்கு. ரொம்ப காலமாக வாங்கணும்னு நினச்சேன், அப்படி இப்படியே விட்டுட்டேன். ஸோ அதுலேருந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நல்லது. ஸோ அது எல்லாத்துலேருந்து நகர்ந்து மூணாவது ஆளாக பார்த்து வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான அன்பும் பாரு. ரொம்ப ரொம்ப கரெக்டு. பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கு. மாயாவோட கான்செப்டை புரியறதுக்கு இதை புரிஞ்சால் தான் அடுத்ததுக்கு போக முடியும்.